ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க. இப்போ தான் முதலாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க. இன்றைக்கி நாம் சீரக சம்பா அரிசியை எப்படி சமைப்பது, அதன் செய்முறையை நான் உங்களுக்கு காமிச்சு தரேங்க. சீரக சம்பா அரிசியில் வந்து 2 வகையான டைப்ஸ் உண்டுங்க. இதில் வந்து நான் வெள்ளை அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் தாங்க தலப்பாக்கட்டு பிரியாணி எல்லாமே செய்வாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நெய்ச்சோறுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சீரக சம்பா அரிசியில் நாம் பண்ணும்போது நெய்ச்சோறும் கூட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாம் இந்த சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோங்க. நாம் இந்த சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. ஸோ ஒரு 4 டைம்ஸ் ஆகுது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வரலாங்க. நான் உங்களுக்கு காமிச்சு தரேங்க. 1 கப் அளவுக்கு தாங்க நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு நாம் தண்ணியில் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க, வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம வேஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கலாம். இது செகண்ட் டைம் வாஷ் பண்ண போகிறோம். நல்ல அரிசியை வாஷ் பண்ணி எடுங்க. அப்போ தாங்க அரிசி ஒன்று ஒட்டாதுங்க. நாங்கள் சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நாம் 3வது வாட்டி நாம் வாஷ் பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ நாம் ஃபைனலாக நம்ம வாஷ் பண்ண போகிறோங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க, இப்போ நல்ல தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. அரிசியும் நமக்கு தெரியுதுங்க, நாம் வித்த தண்ணியும் நமக்கு தெரியுதுங்க. ஸோ இப்படி தாங்க இருக்கணும். இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும்போது அரிசி வந்து ஒன்று ஒட்டவும் செய்யாதுங்க. இந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடுங்க. ஸோ நாம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, நல்ல சாஃப்ட் அழகாக இருக்க போகிறோங்க. சீரக சம்பா அரிசி ஒரு 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. ஸோ அப்போ தாங்க நாம் சமைக்கும்போது அந்த அரிசி ஒன்று ஒட்டவும் செய்யாதுங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போய் அவ்வளவு பெர்ஃபெக்டாக உதிரியாக நமக்கு வருங்க. ஸோ இப்படி நமக்கு சமைச்சு சாப்பிடும்போது நல்ல சாப்பிடும்போது நல்ல ஆசையும் வருங்க, நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனும் வருங்க. ஸோ நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் செய்முறையை உங்களுக்கு காமிச்சு தந்துட்டேங்க. சீரக சம்பா அரிசியை நீங்கள் இப்படி தான் பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் போட்டு விடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.